Good morning, student. So yesterday நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷன் அப்படிங்கிற வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் சோலார் சிஸ்டம் தட் இஸ் கிளாடிஸ் பிளாட்டமி இருந்து டிஸ்கஸ் பண்ண. அதாவது பூமியை சுத்தி தான் மற்ற பிளானட்டை சுத்தி வருது, எர்த்தை சுத்தி தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது லேட்டர் அதுக்கப்புறம் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் பார்த்தோம். தட் இஸ் டிஸ்கவர் பை த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். அவர் தான் இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணார். அடுத்ததான் ஹீலியோசென்ட்ரிக் என்னன்னா சன் அட் த சென்டர், மற்ற பிளானட்ஸ்லாம் அதை சுத்தி வருது. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க், தட் இஸ் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். 3 லா பார்த்தோம். ஒண்ணு வந்து என்னது, லாஸ் ஆஃப் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னா ஈச் பிளானட் மூவ்ஸ் அரௌண்ட் த சன் இன் an elliptical orbit with the sun at the one of the foci. அப்படிதானே? சன் வந்து ஒரு ஃபோசில இருக்கும், அதாவது எலிப்டிக்கல் பாத்து. ஏன்னா நம்ம வந்து சர்க்குலர் பாத்து நினைச்சிட்டு அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் சொன்னாங்க, பட் சர்க்குலர் பாத்துல ஒரு எலிப்டிக் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளானட்லாம் இந்த சன் வந்து எலிப்டிக்கல் பாத்துல சுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன் அட் ஒன் ஆஃப் த ஃபோசி. ஸோ அதுல செமி மேஜர் ஆக்சிஸ், செமி மைனஸ் ஆக்சிஸ், பெரிகாலியன், அப்காலியன்லாம் பார்த்தோம். அப்காலியன் மீன்ஸ் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் டு த சன். சரியா? சன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா பெர்கலியன். சரியா? சாரி, அப்காலியன். பெர்கலியன் அப்படின்னா பக்கத்துல உள்ள பாயிண்ட், சன்னுக்கு பக்கத்துல உள்ள பாயிண்ட் தான் பெர்கலியன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஏரியா. That is, the planets travel faster when they are nearer to the sun and slower when they are farther from it to cover equal in area in equal interval of time. That is, the radial vector sweeps equal areas in equal interval of time. இதுதான் சரியா? சன்னு பக்கத்துல வரும்போது பிளானட்டோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும், சன்னுக்கு வந்து ரொம்ப தள்ளி போகும்போது ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, லா ஆஃப் ஏரியால ஈக்குவல் ஏரியாவை அது ஸ்வீப் பண்ணும். சரியா? ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம்ல ஈக்குவல் ஏரியாவை ஸ்வீப். த ரேடியல் வெக்டார் தட் இஸ் லைன் ஜாயினிங் த சன் டு த பிளானட். அதெல்லாம் போன கிளாஸ்ல நான் டிரா பண்ணேன், அந்த வீடியோ பாருங்க. ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம். தேர்ட் ஒன், லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட் மீன்ஸ் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் பீரியட் ஆஃப் ரெகுலேஷன் இருக்கு. நம்ம பார்த்தோம் நேற்று யுரேனஸ் என்ன, நெப்டியூன் என்ன. எர்த்துக்கு பாத்தீங்கன்னா 1 year 365 days அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு அப்ராக்சிமேட்டா. பட் இதே மாதிரி மார்ஸுக்கோ வீனஸுக்கோ வேற மாதிரி இருக்கும். ஸோ எவரி பிளானட் ஹேஸ் ஏ செப்பரேட் பீரியட் ஆஃப் ரெகுலேஷன். ஸோ அந்த பீரியட் ஆஃப் ரெகுலேஷன் ஸ்கொயர் பண்ணி அதோட செமி மேஜர் ஆக்சிஸ் கியூப் பண்ணி இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்லாம் பார்த்தோம். சரி, இதுதான் கெப்லர் தேர்ட் லா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம். அக்கார்டிங் டு த நியூட்டன், அவர் தான் அந்த யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை ப்ரொபோஸ் பண்ணாரு. அக்கார்டிங் டு த நியூட்டன், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற 2 ஆப்ஜெக்ட், 2 மாஸ் நடுவுல எப்போதுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி ஸ்டேட் தட் a particle of mass m1 attracts any other particle of mass m2 in the universe with the attractive. இதெல்லாம் வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்டன்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நியூட்டன்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஓகேவா? ஸோ இன்வெர்ஸ் அப்படின்னா மீனிங் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு தெரியும் உங்களுக்கு, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு தெரியும், அதாவது போடுவோம். கரெக்டா? ஸ்கொயர். பட் இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, இததான் நம்ம நியூட்டன் இந்த லாவை படிச்சோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நியூட்டன் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவுக்கு இதோட மீனிங் சொல்லியிருக்கேன். இன்வெர்ஸ்னா இது சம்திங் எக்ஸோ ஒய் இருக்கு, சம்திங் ஏதோ இருக்கு, இசட் ஏதோ ஒன்று இருக்கு, இதுக்கு இது இப்படி இருக்கு. ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன் எதை பத்தி இருக்கு அப்படிங்கிறது. நியூட்டன் கன்சிடர் த ஆர்பிட்ஸ் ஆஃப் த பிளானட்ஸ் அஸ் ஏ சர்க்கிள். நம்ம போன கிளாஸ்ல அதையும் நம்ம சொன்னோம். கெப்லர், அக்கார்டிங் கெப்லர் பாத்தீங்கன்னா சன்னை வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி ஒரு எலிப்டிக்கல் பாத்துல சுத்தி வரும். அதாவது ஆர்பிட் ஆஃப் த பிளானட் பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல். பட் நியூட்டன் மட்டும் அதுல மட்டும் என்னன்னா சில கன்சிடர் காண்டி ஈஸியா இருக்காண்டி சர்க்குலர் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சர்க்குலர் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ ஹி கன்சிடர் த ஆர்பிட்ஸ் ஆஃப் த பிளானட் அஸ் சர்க்குலர். அப்ப சர்க்குலர் இருந்தா நமக்கு என்ன இருக்கும், முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா ரேடியஸ். ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ரேடியஸ் வேற வேற இருக்கும். கரெக்டா? இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா கம்மியா கூடலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ த சர்க்குலர் ஆஃப் த ரேடியஸ் ஆர்
இருக்கு அப்படின்னா ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆசிலேஷன் இருக்கும். 11th 10th இருந்து அதை படிச்சு வரோம். அதுதானே நல்லாவே தெரியும். சென்ட்ரிபிட்டல் ஆசிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11th நல்லா டீட்டெயிலா நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? அதான் 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் சொல்றேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 5th சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. ஓகே 5th அப்புறம் எல்லாத்துலயுமே அதை பத்தி லேசா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். 3வது சாப்டர் 2வது சாப்டர். ஓகே. ஃபார் சர்க்குலர் ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆசிலேஷன் இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஆசிலேஷனோட ஃபார்முலா என்ன? உங்களுக்கு தெரியும். தட் இஸ் A equal to minus V square by R. அப்படிதானே? இந்த மைனஸ் V அப்ப யோசிக்காதீங்க. V னா என்னது? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்கிளை சுத்தி வருதுன்னா அதோட வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் which revolves around the circle. R means the radius of the circle. So V square by R அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம்னு சொன்னா ஆசிலேஷன் அப்படி இருக்கும். That is centripetal acceleration. Centripetal means what? That is center seeking அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? சோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் உள்ள இருக்கும். அந்த அட்ராக்ஷன் தான் நம்ம வந்து மைனஸ்ல டினோட் பண்ணுவோம். சரியா? இண்டிகேட் பண்றோமா? The negative sign indicates the attractive force. என்ன centripetal means உள்ள பிடிச்சு இழுக்கும். Towards center. சென்டரை நோக்கி இருக்கும். சரியா? சோ அதனால நம்ம வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எப்படி எழுதுவோம்? A போட்டு மைனஸ் V ஸ்கொயர் பை R அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்க்குலர் இதுல வந்து ஓ அப்படின்னு வச்சுக்கலாம். அர்ஜுன் இது ஒரு பிளானட் இருக்கு. இது சன்னே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பிளானட் சுத்தி வருது இந்த இடத்துல. தட் இஸ் எர்த் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ரேடியஸ் இப்ப இதுல ஏ அப்படிங்கிறதா என்னது? மைனஸ் V ஸ்கொயர் பை R அப்படின்னு சொன்னோம். இது வந்து இப்படி சுத்தி வருது. இந்த ரெட் கலர் ஒரு பிளானட் சன் வந்து இப்படி வச்சு சுத்தி வருது. Bங்கிறது இட் இஸ் நதிங் பட் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட். R இஸ் த ரேடியஸ் ஆஃப் த திஸ் ஆர்பிட். அப்படிதானே? B is the velocity and R is the distance of the planet from the center of the. அதாவது ரேடியஸ்னால எல்லாம் ஒண்ணு தானே. இங்க இருந்து ரேடியஸ் அப்படின்னா இதுதான். So it is also known as distance between the planet and the center of the orbit. சென்டர்ல மேபி அது சமம் ஏதோ ஒண்ணு. பட் இதுக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். சோ அப்படி சொல்லிடலாம். இப்போ இந்த வெலாசிட்டி ஓகே. வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் known quantities நம்ம எழுதணும். எப்படின்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? velocity is equal to displacement by time. பட் ஒரு சர்க்குலர் அப்படின்னா அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். 2π யாரும் தெரியும். by time t velocity v. Here t is the time period of the revolution of the planet. இந்த பிளானட்டோட டைம் பீரியட் மேபி யுரேனஸ் ஜூபிட்டர் ஏதோ ஒன்று இருக்கலாம். அது பாருங்க இதை v கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி a என்ன தெரியும் இப்பதான் பார்த்தோம். a கூட மைனஸ் V ஸ்கொயர் பை R கூட இந்த v ல இதை போட போறேன். So a is equal to minus 2π R the whole square by நம்ம வந்து V ஸ்கொயர் மட்டும் நல்லா பார்க்கணும். சரியா? பை t. d க்கு பதிலா 2π R ஸ்கொயர். இது போக 1/r இருக்கும். அதான் 1/r இங்க போடுறேன். நிறைய ஸ்டூடெண்ட் இதுல தப்பு பண்ணிடுறாங்க. ஒரே ஏரியா ஸ்கொயர் போட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. இது கிடையாது. தனித்தனியா தான் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த மைனஸ்க்கு வந்து ஸ்கொயர் பண்ணக்கூடாது. நீங்க மைனஸ் ஸ்கொயர் பண்ணி பிளஸ்ஸா போடக்கூடாது. நீங்க மைனஸ் தனியா வச்சுக்கணும். அந்த பிக்கு மட்டும் தான் போடணும். ஸோ மைனஸ் 4π ஸ்கொயர் R ஸ்கொயர் பை t ஸ்கொயர் இன்ட்டு 1/r. கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். இந்த பாருங்க R ஸ்கொயர்ல இருக்க ஒரு இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? A is equal to minus 4π square R by t square. இப்போ இந்த ஏங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஆல்ரெடி நியூட்டனுடைய செகண்ட் லா என்னது? F is equal to ma. சோ அந்த லால நான் ஏவை சப்ஸ்டிட் பண்ண போறேன். F is equal to ma. Already we may know that is A is equal to minus 4π square R by t square. கரெக்டா? இந்த ஏவை நான் இதை சப்ஸ்டிட் பண்றேன். That is F is equal to m into minus 4π square
r by t square. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து கெப்லரோட தேர்ட் லாவை ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் தேர்ட் லா? தட் இஸ் இதுதான் தேர்ட் லா. இதுதானே? பட் நம்ம முன்னாடி பார்த்தது என்ன சார் வேற மாதிரிலாம் வந்து அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணும் இல்ல. முன்னாடி உள்ளாவே உங்களுக்காண்டி திருப்பி எழுதுறேன். தட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா t ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு a கியூப். இல்ல tனா பீரியட் ஆஃப் த ரெவல்யூஷன், ஏனா செமி மேஜர் ஆக்ஸ் அப்படி பார்த்தோம். சோ t ஸ்கொயர் பை a கியூப் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் பார்த்தோம். a கியூப் பை t ஸ்கொயர்னாலும் கான்ஸ்டன்ட் தானே. நீங்க தலைகீழ அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்தாலும் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் தான் வரும். சோ ஏன்னா என்னது செமி மேஜர் ஆக்ஸ். சோ ரேடியஸ் தான். அப்ப நான் r போடலாம் தானே. சோ அதனால r கியூப் பை t ஸ்கொயர் = k அப்படி போடுறோம். அவ்வளவுதான். சோ எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். டேம் வந்து a அப்படின்னா செமி மேஜர் ஆக்ஸ்னு சொல்லியிருக்கோம். பட் ரேடியஸ் அப்படின்னா நம்ம r போட்டுக்கலாம். சோ r கியூப் பை t ஸ்கொயர் = k by the Kepler's third law. சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா r கியூப் நான் தனித்தனியா பிரிக்க போறேன். எப்படி சார் அப்படின்னா r ஸ்கொயர் டாட் r r கியூப் இப்படி போடலாமா? r ஸ்கொயர் டாட் r பை t ஸ்கொயர் = k. இப்ப என்ன பண்ண போறோம்னா r ஸ்கொயர் மட்டும் கீழே போகணும். இங்க இருந்து இப்படி கொண்டு தட் இஸ் r by t ஸ்கொயர் = k by r ஸ்கொயர். ஏன் சார் இதை கொண்டு வரோம் அப்படின்னா இந்த டேம்ல பார்க்கும்போது r by t ஸ்கொயர்னு ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க r by t ஸ்கொயர் அதுக்காண்டி இதை கொண்டு வரோம். r by t ஸ்கொயர் பதிலா k by r ஸ்கொயர் போடுறதுக்காண்டி இந்த இடத்துல r by t ஸ்கொயர் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். எப்படின்னா k by r ஸ்கொயர் அப்படின்னு அதுதான் கெப்லர்ஸ் தேர்ட் லாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி சோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? f = minus 4 pi square m. நான் உங்களுக்கு புரியக்காண்டி இதை திருப்பி எழுதுறேன். r by t ஸ்கொயர் இப்படி இருக்கு. r by t ஸ்கொயர் பதிலா k by r ஸ்கொயர் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Okay. Here negative sign implies that the force is attractive. Already I told you. And it acts towards the center. Attractive இருக்கும் towards the center இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல 6.10 நல்லா வாட்ச் பண்ணணும். என்னது 4 pi ஸ்கொயர் ஓகே ஒரு கான்ஸ்டன்ட் சார். k ஒரு கான்ஸ்டன்ட் சார். ரேடியஸ் அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் சார். mங்கற ஒரு கான்ஸ்டன்ட் சார். அவ்வளவுதான். எல்லாமே கான்ஸ்டன்ட் ஓகே. பட் இந்த mங்கற என்னது? மாஸ் ஆஃப் த பிளானட். அப்படிதானே? சன்னை சுத்தி வரக்கூடிய அந்த பிளானட்டோட மாஸ். பட் சன்னோட மாஸ் இன்வால்வ் ஆகல பாருங்க. சன்னோட மாசம் ஏதோ ஒரு நீங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாசம் இன்வால்வ் ஆயிருக்கு, இன்னொரு மாசம் இன்வால்வ் ஆகல. அப்படிதான் சன்னுங்கிறது இந்த இடத்துல பிளானட் சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ரெண்டு பேத்துக்கு உண்டான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஒரு மாசம் இன்வால்வ் ஆகுது, ஒரு மாசம் இன்வால்வ் ஆகல. அப்ப இருக்காதா அப்படின்னா அதுதான் இல்ல. அவரு நியூட்டன் என்ன ஃபீல் பண்றாருன்னா கண்டிப்பா இந்த மாஸ் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறார். பட் நியூட்டன் ஸ்ட்ராங்லி ஃபெல்ட் தட் அக்கார்டிங் டு ஹிஸ் தேர்ட் லா. ஏன்னா தேர்ட் லா என்னது? எவரி ஆக்ஷன் ஹஸ் an equivalent opposite reaction. அதுதானே? நீங்க ஒரு ஆக்ஷனை கொடுத்தீங்கன்னா சோத்து மேல சோறும் உங்க மேல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இதுதானே? அப்ப இந்த மாஸ் வந்து இந்த மாசம் அட்ராக்ட் பண்ணுதுன்னா இந்த மாசம் அட்ராக்ட் பண்ணணும். அடுத்தானே this sun அப்படிதானே your mass sun மாஸ் ஏதோ attracts planet or another mass. அப்ப இந்த மாஸும் அல்லது அந்த பிளானட்டும் இந்த சன்னை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாது? பண்ணும் கண்டிப்பா. So if the earth is attracted by the sun, earth வந்து சன்னால அட்ராக்ட் பண்ணுதுன்னா then the sun must also be attracted by the earth. அதே மாதிரி சன்னும் எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகும் with the same magnetic force. அது நீங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸ் அதுவும் அட்ராக்ட் ஆகும். கரெக்ட்டா? இது வந்து நியூட்டன் தான் சொன்னார். சோ அவர் வந்து he felt that என்ன நினைச்சாருன்னா சன்னோட மாஸ் should also occur இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பா நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அதனால இந்த ஈக்குவேஷன்ல இந்த 4 pi ஸ்கொயர் and k இத மட்டும் இப்போ இருக்கா? இத மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்றாரு. தட் இஸ் gm. அந்த ஃபார்முலா பாருங்க மைனஸ் g. ஏன்னா 4 pi ஸ்கொயர் இருக்குல gm போடுறேன். gm ஸ்மால் m by r ஸ்கொயர். வந்துட்டா? கிளியரா? சோ இப்படி அவர் வந்து மாத்துறாரு. he equated the constant 4 pi. ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் gm ஒரு கான்ஸ்டன்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. g ங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் முன்னாடியே நம்ம பார்த்தோம். m ங்கிறது மாஸ் ஆஃப் த சன்.
அது ஒரு மாசனாலே கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எடுத்து இந்த கான்ஸ்டன்ட் போடலாம். ஸோ அதை இன்வால்வ் பண்ணும்போது GMM/r². Again, the negative sign in the above equation implies that gravitational force is attractive. அது ஆல்ரெடி I told you. ஏன்னா நீங்க ஒரு பேனாவையோ கல்ல மேல போட்டீங்கன்னா கண்டிப்பா கீழே வரும். அட்ராக்ஷனா தான் இருக்கும். மேல அப்படியே போகுது. ரிப்பல்ஸ் நடக்கவே நடக்கும். சார்ஜ்ல ரிப்பல்ஸ் நடக்கும். ஆனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல என்ன நடக்காதுன்னா there is no repulsion, only attraction. அதனால அந்த நெகட்டிவ் சைன். கிளியரா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? இப்ப இந்த ஈக்குவேஷன் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன தருது? நம்ம என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கோம்? தட் இஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. இதை மறந்துடுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தட் இஸ் எஃப் இஸ் இன்வெர்ஸ் பண்றா ஆர் ஸ்கொயர், அவ்வளவுதான். இதுதான் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் டூ மாசஸ். புரியுதா? இந்த மாசுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கு. In the above discussion, we assume that the orbit of the planet to be circular, which is not true, as the orbit of the planet around the sun is elliptical. But this circular assumption is justifiable because planets are very close to being circular, and there is only a very small deviation from the circular shape. அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அது நம்ம புரிய இருக்க வேண்டியதான். சரியா? நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். சரியா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1/r². இந்த மைனஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அட்ராக்டிவ், ஜி கான்ஸ்டன்ட், மாஸ் கேபிட்டல் எம் வந்து மாஸ் ஆஃப் த சன், ஸ்மால் எங்கிறது மாஸ் ஆஃப் தட் பிளானட், எர்த்தோ ஜூபிட்டர் ஏதோ ஒன்று இருக்கலாம். இது இருக்கு r². ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று சொல்லிப்பாங்க சார். நம்ம வந்து நியூட்டன் வந்து இந்த டெரிவேஷன்லாம் கொண்டு வந்த காரணம் என்ன? ஆர்பிட்டர் சர்க்குலர் நினைச்சது. பட் ட்ரூ ஃபேக்டா என்னன்னா ஆர்பிட் வந்து சர்க்குலர் கிடையாது சார், எலிப்டிக்கல் பார்த்து. அப்பனா டிஃபரெண்ட் ஆகுமா அப்படின்னா இல்ல, ஆகாது. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த எலிப்டிக்கல் பார்த்தும் இந்த சர்க்குலர் கிட்டத்தட்ட வெரி க்ளோஸ் அப்படி இருக்கனால ரொம்ப ஸ்மால் டிவியேஷன் தான் வரும். அதனால ஒன்றும் பெரிய எஃபெக்டிவ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? This circular orbit assumption is justifiable because planet orbit is very close to being circular. Planet orbit வந்து சர்க்குலருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. அதனால ஸ்மால் டிவியேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படிங்கிற ஒரு 5 மார்க் நீங்க படிச்சிருவீங்க. ரைட். இப்போ நம்ம இந்த ஜியை மட்டும் தனியா பார்ப்போம். ஏன்னா இந்த ஜினா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் ஜி இஸ் a gravitational constant. அண்ட் அதோட வேல்யூ யாருக்கா? என்ன வேல்யூ? 6.67259 அப்படிங்கிறது. அப்படிதான் கரெக்டா? சோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். இந்த வேல்யூ எப்படி வந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஓகே, அந்த டாபிக் இருக்குது. Gravitational constant. In the law of gravitation, the value of gravitational constant G plays a very important role. ஓகேவா? நமக்கு வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா மைண்ட்ல உடனே என்ன தோணணும்? ஜி, கேபிட்டல் ஜி. அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். பட் நம்ம முன்னாடியே உங்களுக்கு நீங்க அடிக்கடி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நீங்க திருப்பி எழுதலாம். பட் நம்ம ப்ரூஃப் தான் பண்ண போறோம். சரியா? 62759 அப்படின்னு போட்டுருப்பாங்க. இம்பார்ட்டன்ட்லி இதுதான் முக்கியம். 10⁻⁻11 அண்ட் அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2 அப்படிங்கிற இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம பார்த்தோம். கிராவிடேஷன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் முக்கியமா அந்த ஜி ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. இம்பார்ட்டன்ட் ரோல் அடுத்தானே. சோ அந்த ஜி அப்படிங்கறது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த லா ஆஃப் கிராவிடேஷன், the value of gravitational constant G plays a important role. அப்படிதான். The value of G explains that why the gravitational force between the earth and the sun is so great, while the same force between the two small objects, for example between two human beings, very negligible அப்படிங்கறத ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் சரியா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ கிரேட்டா இருக்கு. ஓகேவா? ஆனா ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ், ரெண்டு ரெண்டு ஸ்டோனுக்கோ இல்ல ரெண்டு மரத்துக்கோ இல்ல ரெண்டு போஸ்டுக்கோ உண்டான அந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அதே சேம் ஃபோர்ஸ் தான். ஆனா நம்மளுக்கு வந்து அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம்.
while same force between two objects is negligible. ஏன்னா இந்த g யோட வேல்யூ வச்சுதான் நம்ம இப்போ நம்ம வந்து படிச்சது ஞாபகம் வைக்கிறோம். தட் இஸ் இப்போ படிச்சோம்னா இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, அதுல அந்த GMM அதை வச்சு சொல்ல போறோம். The force is on the surface of the earth is given by அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு எர்த்தை போட்டுருக்கேன். எர்த்தோடைய சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்ல நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். தட் இஸ் ஸ்மால் எம். ஓகேவா? இந்த எர்த் அப்படின்னா எர்த்துக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். தட் இஸ் கேபிட்டல் எம். கரெக்ட்? அண்ட் as well as சென்டர்ல இருந்து ரேடியஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் எர்த். இந்த மூணு டைம் நல்லா ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியஸ் from the center of the earth to the surface. இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் RE. அண்ட் இந்த எர்த்துக்கு ஒரு மாஸ் இருக்கும். தட் இஸ் கேபிட்டல் எம். அண்ட் இந்த ஸ்மால் ஆப்ஜெக்டை நான் மேல வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்கும். தட் இஸ் ஸ்மால் எம். இப்படி இருக்கு. இப்போ இந்த மாஸ இந்த கேபிட்டல் எம் மாஸ்ங்கிறது அட்ராக்ட் பண்ணும். அதாவது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த எம் அதுதான் the force explained by mass m which is on the surface of அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா F. இப்போ நம்ம படிச்சோம்னா அதேதான். F is equal to minus G mass of earth and mass of that objects by radius of earth. That's square. கரெக்ட்டா? அந்த ஃபார்முலா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். F is equal to minus G ME M by RE square. கிளியரா? இத வச்சு ME என்னது mass of earth, M என்னது mass of that objects, RE என்னது radius. இப்போ நம்ம நியூட்டனுடைய செகண்ட் லா யூஸ் பண்ணலாமா? நியூட்டனோட செகண்ட் லா என்னது? F is equal to minus MA mg அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்தனா ஏன்னா A அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் ஆப்ஜெக்ட், G னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சோ எர்த்த பத்தி படிக்கனால அந்த A க்கு பதிலா G சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ண போறேன். அதாவது ரெண்டுமே F தான். ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? சோ அதுவும் ஒரு அட்ராக்ட் ஃபோர்ஸா. சோ நான் புட் மைனஸ் சைன். சரியா? நெகட்டிவ் சைன் நான் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் சைன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இது என்னது? நீங்க அந்த எர்த் மேல ஒரு ஆப்ஜெக்ட் போடுறீங்க. அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதுதான். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னது? mg. அந்த mங்கிறது ஆப்ஜெக்டோட மாஸ், இதுவும் ஆப்ஜெக்டோட மாஸ் தானே. அப்ப இந்த ரெண்டு எம்மையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்ட் தான். அப்போ G is equal to GME by RE square. இந்த G என்ன? Acceleration due to gravity. 10th இருந்து படிச்சு வரோம்னா அதுதான் இது. ஓகேவா? ரைட். Now the force experienced by some other object of mass m at a distance r from the center of the earth அப்படின்னு இன்னொரு வார்த்தை கொடுப்பாங்க. பட் இதை நான் ஒன் செகண்ட் இது சொல்லிக்கிறேன். So G na acceleration due to gravity, acceleration due to gravity தேவைன்னா gravitation constant, mass of the earth, mass of the object வேண்டாம். ஒரு பொருளை நீங்க மேல இருந்து கீழே இறங்குறீங்க, அது பெரிய பொருள், ஒன்னு 100, இன்னொன்னு 1000, இன்னொன்னு வந்து 2, எந்த மாதிரி இருக்கலாம். அதோட மாஸ் டிபெண்ட் இல்ல. G எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? மாஸ் ஆஃப் தி எர்த், G அண்ட் RE. இந்த மூணு பத்தி டிபெண்ட் பண்ணிருக்கனாலதான் acceleration due to gravity எல்லாத்துமே கான்ஸ்டன்ட். நீங்க மேல இருந்து கீழே விழுறீங்கன்னா எல்லாத்துமே சேமா இருக்கு. காரணம் இதனாலதான். ஓகேவா? சரி. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி டாபிக், இது இப்ப பார்த்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். என்னன்னா எர்த்த எடுத்துக்கிட்டு இதுல ரேடியஸ் RE, இது வந்து எர்த்துல இருந்து சம் டிஸ்டன்ஸ், ஒரு ஆறுங்கிற சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுக்கிறேன். இங்கதான் மாஸ் கேபிட்டல் M இப்ப இருக்கு. இப்படி இருக்கு. சரியா? இப்ப பார்க்க போறேன். Now the force experienced some other object of mass m at a distance r from the center of earth. So இத வந்து நம்ம இப்போ ஃபோர்ஸ் பார்க்கணும். இந்த m இந்த எர்த்தால என்ன மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அடுத்து. தட் இஸ் F is equal to minus G ME by M by R square அப்படி போடுவாங்க. சோ R அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா இந்த இங்க இருந்து இதுல இருந்து இது வந்து எர்த்ல இருந்து இதுக்கு உண்டான ஹைட் ஹச்னு வச்சுக்கிட்டு இது மொத்தமா சென்டர்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் உண்டான டிஸ்டன்ஸ் ஆர் வச்சுக்கிட்டு அப்படின்னா இன்னும் ஈஸியா போயிடும். ஸோ ஆர் மைனஸ் G ME M by R ஸ்கொயர்.
using the value of g in the equation 6.12 the force F will be அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதான் என்னன்னா g யோட ஃபார்ம் என்ன? g is equal to g me by re. இந்த இடத்துல g me by re அப்படின்னு கொண்டு வரணும். ஆனா அங்க r ஸ்கொயர் இருக்கு. சரியா? சோ நம்ம வந்து அதை கொஞ்சம் மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஃபார்முலா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி தெரியுது? ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணணும். இதை நான் ரீப்ளேஸ் பண்ணா எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம் பார்க்கணும்ல? இதை அழிச்சிட்டு நான் மேல வரேன். நல்லா கீழே F is equal to minus G me by m by r square and G is equal to GME by RE square அடுத்தது இருக்கா? நான் அந்த RE square அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்படிதானே பார்த்துப்பீங்க. G RE square is equal to GME அடுத்தது. ஸோ இந்த GMEக்கு பதிலா நான் GRE square அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போறேன். So F is equal to minus G RE square into M by இது R என்னது? டோட்டலான டிஸ்டன்ஸ். கரெக்டா? அது மாறாது. நீங்க திருப்பி ரேடியஸ் ஆஃப் எடுத்து போடக்கூடாது. ஏன்னா இது வந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால அந்த ஆர் ஸ்கொயர் தான் வரணும். எப்படி வரும்? சோ இதான் நம்ம புக்ல எழுதிருப்பாங்க. F is equal to minus G. இந்த M இங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. RE இங்க கொண்டு வந்திருப்பாங்க. RE ஸ்கொயர் பை R ஸ்கொயர். புரியுதா? எவ்வளவு? நீங்க இப்படி போட்டு கொண்டு வந்துடணும். ரொம்ப ஈஸியா புரியும். ஆனா இந்த இடத்துல மாத்திரக்கூடாது. திஸ் ஆர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியணும். திஸ் ஆர் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ஆறுங்கிறது சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ்ல சர்ஃபேஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். RE-னா ரேடியேஷன். From this, it is clear that force can be calculated simply by knowing the value of G. It is to be noted that in the above calculation, G is not required. அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதான் என்னன்னா, நம்ம இதை பார்த்தோம். அப்ப ஃபோர்ஸ் தேவை. அதாவது மேல இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலயோ இல்ல சர்ஃபேஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலயோ ஃபோர்ஸ் தேவைன்னா இந்த வெளி தேவை. மைனஸ் GM RE by R ஸ்கொயர் இது தேவை. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. சரியா? அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் G தேவையில்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம GM வச்சோம். கேபிட்டல் Gனா அதுக்கு வேற ஃபார்ம். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஜியோட வேல்யூ. ஓகே, வேற டவுட் இருக்கா? இன்னைக்கு போதும். இன்னைக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான டாபிக் நடத்திட்டோம். ஒன்னு வந்து நியூட்டன் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. F is equal to minus GMM by R square அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். ஒரு சர்க்குலர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் G பத்தி பார்த்தோம். சோ கேபிட்டல் G ஸ்மால் G ரெண்டானா இருக்கு. ஆனா ஸ்மால் G வந்து ஆக்சிலரேட்டட் டியூ டு கிராவிட்டி. கேபிட்டல் Gங்கிறதா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். 6.672 அப்படிங்கறத. சோ அதோட டெரிவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். நீங்க இந்த வீடியோவை திருப்பி பார்த்து நீங்களே பார்க்காம எழுதி பாருங்க. கிளியரா இருக்கும். ஓகேவா? டவுட் இல்லைங்களா? கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.